அன்பிற்குரிய டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். பிங்க் டாக்கீஸ் அப்படின்னு ஒரு புதிய சேனலை ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். அந்த சேனலை ஆரம்பித்து இன்றோடு 13 நாட்கள் ஆகின்றன. உங்களில் பல பேர் தங்களுடைய ஆதரவை அதுக்கு தந்திருக்கிறீர்கள். ஒரு சில நிகழ்ச்சிகளையெல்லாம் 30,000க்கும் தாண்டி ரசிகர்கள் பார்த்திருப்பது எனக்கு உண்மையாகவே மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த பிங்க் டாக்கீஸை பொறுத்த வரைக்கும் முழுக்க இது பெண்களுக்கான சேனல். அவர்களுக்கு தேவையான பல முக்கியமான விஷயங்களை தொடர்ந்து இந்த சேனலில் ஒளிபரப்பியிருக்கிறோம். இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான விஷயம்னா அது உங்களுடைய ஆதரவு. டூரிங் டாக்கீஸுக்கும், சோஷியல் டாக்கீஸுக்கும், டூரிங் சினிமாஸுக்கும், ஆன்மீக டாக்கீஸுக்கும் நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு ஆதரவை தந்தீர்களோ, தந்து கொண்டிருக்கிறீர்களோ, அப்படிப்பட்ட ஒரு ஆதரவை தொடர்ந்து பிங்க் டாக்கீஸுக்கு நீங்கள் வழங்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். பிங்க் டாக்கீஸுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அந்த யூடியூப் சேனலில் எப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளெல்லாம் ஒளிபரப்பாகின்றன என்ற விவரங்கள் உங்களை தேடி ஒவ்வொரு நாளும் வரும். அதனால் மறக்காமல் பிங்க் டாக்கீஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? சார், தமிழ்ல அதிக திரைப்படங்கள்ல நகைச்சுவை வேடங்களை நடிச்ச கதாநாயகன் யாருன்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. நம்முடைய கதாநாயகர்களில் ரஜினி, கமல், அஜித், விஜய் உட்பட பல கதாநாயகர்கள் நகைச்சுவைக்கு முக்கியத்துவம் உள்ள கதாபாத்திரங்களை நடிச்சிருக்காங்க. ஆனால் அதுக்காக அவங்களெலாம் நகைச்சுவை கதாபாத்திரங்களை நடித்ததாக சொல்ல முடியாது. அவர்கள் ஏற்றிருந்த கதாபாத்திரங்களில் நகைச்சுவைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கும், அவ்வளவுதான். நடிகர் விஜய் சேதுபதியினுடைய மகன் சூர்யா நடிச்ச திரைப்படத்தினுடைய ஷூட்டிங் நிறைவடைஞ்சிருச்சான்னு ஆலந்தூர்லேருந்து காவியா கேட்டிருக்காங்க. விஜய் சேதுபதியினுடைய மகன் சூர்யா நடிக்கின்ற படத்தினுடைய படப்பிடிப்பு முழுவதுமாக முடிவடைந்து அந்த படம் இப்போ வெளியீட்டுக்கு தயாராக இருக்கிறது. விஜயகாந்த் சரனுடைய மகனான சண்முக பாண்டியன் நடிச்ச படைத்தலைவன் அண்ட் கொம்பு சிவி இந்த திரைப்படங்கள் எப்போ வெளிவரும்னு ராயக்கோட்டையிலிருந்து முரளி கேட்டிருக்காங்க. சண்முக பாண்டியன் நடித்த படைத்தலைவன் படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படம் முடிவடைந்து ஜனவரி மாதமே வெளிவருவதாக இருந்தது. ஒரு சில பொருளாதார பிரச்சனைகள் காரணமாக தான் அந்த படம் இன்னும் வெளியாகாமல் இருக்கிறது. பொன்ராமுடைய இயக்கத்திலே சண்முக பாண்டியன் நடிக்கின்ற கொம்பு சிவி திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு இப்போதும் மதுரையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னும் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு நிறைவடையவில்லை. வசூல் மன்னன், முடிசூடா மன்னன், மன்னாதி மன்னன், இப்போ இந்த தலைப்பெல்லாம் யாருக்கு சார் பொருந்தும்னு சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற எல்லா பட்டங்களும் ரஜினி, கமல், விஜய், அஜித் ஆகிய எல்லா நடிகர்களுக்கும் பொருந்தும். சார், அலைகள் ஓய்வதில்லை படத்தினுடைய கிளைமேக்ஸ் ரொம்பவும் அருமையாக சூப்பராக இருந்துச்சு. அந்த படத்துக்கு இப்படி ஒரு கிளைமேக்ஸை பாரதிராஜா சார் கிட்டே நீங்கள் பரிந்துரைக்க உங்களுக்கு தூண்டுதலாக அமைஞ்ச விஷயம் எதுன்னு நியூஜெர்சியிலேருந்து இளமாறன் கேட்டிருக்காங்க. அலைகள் ஓய்வதில்லை படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியை பொறுத்த வரைக்கும் அந்த காட்சியை பாரதிராஜாவுக்கு நான் சொல்வதற்கு தூண்டுகோலாக எந்த விஷயமும் இருந்ததாக சொல்ல முடியாது. அந்த காதலர்கள் சேர்வதற்கு தடையாக இருக்கிறது என்ன அப்படின்னு தான் நான் யோசித்தேன். அவங்களுடைய காதல் நிறைவேறுவதற்கு தடையாக இருக்கின்ற மிகப்பெரிய விஷயம்னா மதம் தான். அந்த மதத்தையே அவங்க திறந்தாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்ற யோசனையை தான் நான் பாரதிராஜாட்ட சொன்னேன். அந்த யோசனையை மிக அழகாக படமாக்கி அந்த கிளைமேக்ஸை எல்லோர் மனதிலும் நிலை நிறுத்தியவர் பாரதிராஜா. பாபநாசம் சிவன் சாரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களை ஷேர் பண்ண முடியுமா? அவர் என்னென்ன படங்களில் ஒர்க் பண்ணியிருக்காரு, அவருடைய புகைப்படம் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அவரோட நீங்கள் பேசி பழகின அனுபவம் இருந்தால் அதை பற்றியும் ஷேர் பண்ண முடியுமான்னு சென்னையிலிருந்து கௌஷிக் கேட்டிருக்காங்க. 1934ஆம் ஆண்டிலே வெளியான பவளக்கொடி, சீதா கல்யாணம் தொடங்கி 1949ஆம் ஆண்டிலே வெளியான நாட்டிய ராணி திரைப்படம் உட்பட 15 திரைப்படங்களுக்கு பாடலாசிரியராகவும் இசையமைப்பாளராகவும் இருந்தவர் தான் பாபநாசம் சிவன். ஒரு காலகட்டத்திலே தங்களுடைய படங்கள் எல்லாவற்றுக்கும் இளையராஜா இசையமைக்க வேண்டும் என்று எப்படி நம்முடைய தமிழ் சினிமா கதாநாயகர்கள் ஆசைப்பட்டார்களோ அது மாதிரி தமிழ் சினிமாவுடைய ஆரம்ப கட்டத்தில் தன்னுடைய படங்கள் எல்லாவற்றிலும் பாபநாசம் சிவனுடைய பங்களிப்பு இருந்தே ஆக வேண்டும் என்று நினைத்தவர் தான் அன்றைய சூப்பர் ஸ்டாரான எம்.கே. தியாகராஜ பாகவதர். தியாகராஜ பாகவதருடைய பல படங்களின் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்தது பாபநாசம் சிவன் என்று தாராளமாக சொல்லலாம். பாபநாசம் சிவனை நேரில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு அமையலை. அவரை பற்றி நான் பத்திரிகைகளிலும் புத்தகங்களிலும் தான் அதிகமாக படித்து தெரிந்து கொண்டேன். இசையமைப்பாளர்கள் சங்கர் கணேஷ், இவங்க 2 பேரில் கணேஷ் அதிக திரைப்படங்களுக்கு தனியாக இசையமைச்சிருக்காரான்னு குவைத்லேருந்து அமிர்தேஸ்வரன் கேட்டிருக்காங்க. தன்னுடைய நண்பரான சங்கரின் மறைவுக்கு பின்னாலே மழைத்துளி மழைத்துளி, தீண்ட தீண்ட, உழைக்கும் கைகள் ஆகிய 3 படங்களுக்கு இசையமைத்திருந்தார் கணேஷ். இந்த 3 படங்களுக்கு அவர் தான் இசையமைத்தார் அப்படின்னாலும் அந்த படத்தினுடைய டைட்டிலில் பார்த்தீங்கன்னா சங்கர் கணேஷ் என்று தான் பெயர் இடம்பெற்றிருக்கும். பட டைட்டிலை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய நண்பருடைய பெயரை விட்டுவிடக்கூடாது என்பதிலே மிகுந்த கவனமாக இருந்தவர் தான் சங்கர் கணேஷ். சங்கர் இல்லை என்றாலும் டைட்டில் அவருடைய பெயர் இருந்தே ஆக வேண்டும் என்பதில் மிகவும் பிடிவாதமாக இருந்தவர் தான் கணேஷ்.
இசையமைப்பாளர் இளையராஜா சாருக்கு தமிழக அரசும் தமிழ் திரையுலகமும் பாராட்டு விழா எடுக்கிறது இருக்கட்டும், இந்தியாவின் மற்ற இசையமைப்பாளர்கள் இவருக்கு ஒரு பாராட்டு விழா எடுக்கலாமே, இதை பத்தின உங்களுடைய கருத்து என்னன்னு விருகம்பாக்கம்ல இருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. நீங்கள் சொல்லியிருப்பது நல்லதொரு யோசனை. ஆஸ்கார் விருதினை வென்ற ஏஆர் ரஹ்மானுக்கு எப்படி இசையமைப்பாளர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய பாராட்டு விழாவை எடுத்தார்களோ அது மாதிரி சிம்பனி இசை சாதனையை புரிந்திருக்கின்ற இளையராஜாவுக்கும் இந்த இசையமைப்பாளர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு மாபெரும் பாராட்டு விழாவை நடத்துவாங்க அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன். சார், எனை சுடும் பணின்ற படத்துல நீங்க நடிச்சிருக்கீங்களான்னு குவைத்ல இருந்து அமிர்தேஸ்வரன் கேட்டிருக்காங்க. எனை சுடும் பணி படத்தில் நானும் நடித்திருக்கிறேன் என்பது உண்மைதான். நடிகர் ஆர்யா நடிச்ச பாஸ்ங்கிற பாஸ்கரன் திரைப்படம் இந்த மாசம் ரீரிலீஸ் ஆக போறதா வர செய்திகள் உண்மையான பாலக்கோட்ல இருந்து சங்கர் கேட்டிருக்காங்க. பாஸ் என்ற பாஸ்கரன் திரைப்படம் இன்று வெளியாகி மிகச்சிறப்பான வரவேற்பை ரசிகர்கள் மத்தியிலே பெற்றுக்கொண்டிருக்கிறது. தமிழ் சினிமால ரீமிக்ஸ் பாடல்கள் பத்தின உங்களுடைய கருத்து என்னன்னு தான்விதரன் சத்யா கனடால இருந்து கேட்டிருக்காங்க. ஒரு சில இசையமைப்பாளர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரீமிக்ஸ் பாடல்கள் அவர்களுக்கு பிடிப்பதில்லை. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பல ரீமிக்ஸ் பாடல்கள் என்னை கவர்ந்திருக்கின்றன. சார், தமிழ் சினிமா உலக சினிமா ஆனதுக்கு காரணம் பாலச்சந்தர் சாரா, பாரதிராஜா சாரா அல்லது சங்கர் சாரான்னு சென்னையிலிருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமா உலக சினிமா ஆனதற்கு பாலச்சந்தர், பாரதிராஜா இருவரும் மட்டுமே காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது. மணிரத்னம், சங்கர், ஏஆர் முருகதாஸ் என்று பல இயக்குநருடைய பங்கு அதிலே இருக்கிறது. கன்னட இயக்குனரான உபேந்திராவுக்கு 10 ஆண்டுகள் திரைப்படங்களை இயக்கிறதுக்கு தடை விதிக்கப்பட்டது உண்மையா? அது உண்மைன்னா அதுக்கான காரணம் என்னன்னு பன்ருட்டியிலிருந்து பிரவீன் ரமேஷ் கேட்டிருக்காங்க. கன்னட நடிகரான உபேந்திராவை சுற்றி பல வழக்குகள் இருக்கின்றன. ஆனால் திரையுலகத்தின் சார்பிலே 10 வருடங்கள் அவர் திரைப்படங்களை இயக்கக்கூடாது என்று அவருக்கு எந்த தடையும் விதிக்கப்பட்டதாக தெரியல. கருணாநிதி ஐயாவுடைய கதை வசனத்துல எம்ஜிஆர் சார் நடிச்ச திரைப்படம் அண்ட் கருணாநிதி ஐயாவுடைய கதை வசனத்துல உருவான திரைப்படத்துல சிவாஜி கணேசன் சார் நடிச்ச திரைப்படம், இந்த 2 கூட்டணியில எந்த கூட்டணி உங்களை கவர்ந்துச்சுன்னு திருச்சியிலிருந்து பாலு கேட்டிருக்காங்க. எம்ஜிஆர், சிவாஜி ஆகிய இருவரோடும் இணைந்து பல திரைப்படங்களிலே கலைஞர் பணியாற்றி இருக்கிறார். அவர் இருவருடனும் கலைஞர் இணைந்து பணியாற்றிய பல படங்கள் எனக்கு பிடிக்கும். அப்படின்னாலும் எனக்கு மிகவும் பிடித்த கூட்டணின்னா அது கலைஞர் சிவாஜி கூட்டணி தான். அதற்கு முக்கியமான காரணம் கலைஞருடைய எதுகை மோனையான அந்த வசனங்களை மிக அழகாக பேசக்கூடிய ஆற்றலை பெற்றிருந்தவர் சிவாஜி என்பதுதான். இயக்குனர் மணிரத்னம் சார் நவீன் பொலிஷெட்டியை வச்சு ஒரு திரைப்படத்தை இயக்க இருக்கிறதா வர தகவல்கள் உண்மையா? அது உண்மைன்னா அவர் நடிகர் அரவிந்த் சாமி நடிகை நயன்தாராவை வச்சு இயக்க இருந்த திரைப்படம் என்ன ஆச்சுன்னு ஸ்ரீலங்காலேருந்து மதிஷாந்த் கேட்டிருக்காங்க. நவீன் பொலிஷெட்டியை வைத்து இப்போதைக்கு மணிரத்னம் எந்த படத்தையும் இயக்கப் போவதாக தெரியல. பழைய தமிழ் திரைப்படங்களுடைய பெயர்களை மீண்டும் பயன்படுத்துறத பத்தின உங்களுடைய கருத்து என்ன? அதுக்கான காரணம் என்னன்னு கனடாலேருந்து தான்விதரன் சத்யா கேட்டிருக்காங்க. பழைய திரைப்படங்களுடைய பெயரை இப்போதும் தமிழ் படங்களுக்கு மீண்டும் மீண்டும் பயன்படுத்துகிறார்கள் என்றால் என்ன காரணம்? கதை பஞ்சம் ஒரு பக்கம் இருக்கிற மாதிரி டைட்டிலுக்கும் இன்னொரு பக்கம் பஞ்சம் இருக்கிறது என்பதுதான் காரணம். நடிகர் ரவிச்சந்திரன் நடிகை KR விஜயா இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்சிருக்காங்களான்னு கடலாடியிலிருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. நினைவில் நின்றவள், இதய கமலம், ஆனந்த பைரவி போன்ற பல திரைப்படங்களில் ரவிச்சந்திரனும் KR விஜயாவும் இணைந்து நடித்திருக்கிறார்கள். இந்த படங்களில் ரசிகர்களை மிகவும் கவர்ந்த படம்னா அது இதய கமலம் திரைப்படம் தான். கமல்ஹாசன் சாரை மெருகேற்ற பழைய டைரக்டர்கள் தேவையா அல்லது புது டைரக்டர் தேவையான சென்னையிலிருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. தன்னைத்தானே மெருகேற்றி கொள்ளக்கூடிய ஒரு கலைஞர் தான் கமல்ஹாசன். ஆனாலும் புது புது இயக்குநர்கள் அவரோடு இணைந்து பணியாற்றும் போது கமல்ஹாசனுடைய மெருகு இன்னும் கொஞ்சம் கூடுகிறது என்பது உண்மை. சார், ஆபாச வார்த்தைகளும் அதீத கவர்ச்சியும் தமிழ் சினிமாவில் அதிகமாயிட்டே வருது, ஏன் யாரும் இதை பற்றி பேச மாட்டாங்கன்னு காஞ்சிபுரம்லேருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. ஆபாச வசனங்களும் கவர்ச்சியான காட்சிகளும் நிச்சயமாக திரைப்படத்துடைய வெற்றிக்கு பெரிதாக உதவுவதில்லை அப்படின்றத சமீபத்திலே பல திரைப்படங்கள் நிரூபித்திருக்கின்றன. உதாரணத்துக்கு சொல்லணும்னா குடும்பஸ்தன், லப்பர் பந்து போன்ற பல திரைப்படங்களை சொல்லலாம். இந்த படங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல கூட விரசம் இருக்காது. அதே மாதிரி ஆபாச வசனங்களும் இல்லை. இந்த படங்கள்லாம் எப்படிப்பட்ட வெற்றியை குவித்தன. அடுத்து இன்று ஒரு தகவல். அரசியல் அஜித்துக்கு ஆர்வம் இல்லை அப்படின்னாலும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் உள்ள பல ஜோதிடர்கள் அரசியலுக்கு நிச்சயமாக அஜித் வருவார் அப்படின்னு தான் அடித்து சொல்கிறாங்க. இதை பற்றி ஒரு நிருபர் அஜித்திடமே கேட்டார், அரசியலில் உங்களுக்கு ஆர்வம் இருக்கிறதா என்று. அரசியலில் எனக்கு நாட்டம் இல்லைன்னு யார் சொன்னது என்று அந்த நிருபரிடம் எதிர்கேள்வி கேட்டவர் தான் அஜித். இப்போ மட்டும் இல்லை, எப்பவும் அரசியல் என்னை சுற்றி இருந்துக்கிட்டே தான் இருக்குது. சினிமா இண்டஸ்ட்ரி முழுக்கவே பாலிட்டிக்ஸ் தான். கருணையே இல்லாத இந்த இண்டஸ்ட்ரியில் ஒருத்தன் சர்வே பண்ணணும்னா நிச்சயமாக அவனுக்கு அரசியல் தெரிந்திருக்க வேண்டும். எந்த காட்ஃபாதரும் இல்லாமல் இந்த சினிமா உலகிலே நீடித்து நிற்கவும் சாதிக்கவும் நான் எப்போவோ அரசியலில் இறங்கிட்டேன். ஸ்கூல்,
காலேஜ், ஆஃபீஸ்னு எல்லா இடங்கள்லையும் அரசியல் இருக்குது. அரசியல் இல்லாத ஒரு இடம் கூட இந்த உலகத்தில் இல்லை. அரசியல் இல்லாத ஒரு மனிதன் கூட இந்த உலகத்தில் இல்லை. அப்படி இருக்கும்போது அஜித் மட்டும் அரசியல் இல்லாமல் இருந்து விட முடியுமா என்கிறார் அஜித். சோனா வாழ்க்கையில் காதல் இருந்திருக்கா? காதல் இருந்திருக்கு, 2 அஃபேர் இருந்திருக்கு. ரெண்டுமே வெரி பேட் பிரேக்கப்ஸு. என் சைடில் என்ன தப்பாச்சுன்னா, உங்களுடைய இந்த வெப்சீரிஸு உண்மைக்கு எந்த அளவு நெருக்கமாக இருக்க போகுது? 99.9 ஷூட்டிங் ஸ்டாப் பண்ணி ஓ இந்த வாட்டி ஓடிடிக்காரங்களுக்கே ஃபோன் பண்ணி இந்த ப்ராஜெக்டை நிறுத்து. நடித்ததில் இன்னொரு முக்கியமான திரைப்படம் குசேலன். அந்த படத்தில் ஆக்சுவலாக கொஞ்சம் பஞ்சாயத்து எல்லாம் ஓடிச்சு. வேற பிரச்சனை. அவர் தான் காப்பாற்றி விட்டார். ஆமாம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.